வணக்கம். நீலம் நாவல் பகுதி 6 வான் சூழ் சிறுமலர். ஆயரே, தோழர்களே, கன்று அறியும் நிலமெல்லாம் நன்று அறிந்துள்ளேன். காளை அறியா வாழ்வேதும் இன்றும் அறிந்திலேன். எளியோன், ஆயர்குடி பிறந்தோன், பாலும் நறுநெய்யும் கன்றோட்டும் கோலும் வனக்குடிலும் என வாழ்வமைந்தோன் நான். களம் நிறைந்த புதுப்பால் போல் குளமகளை மணம் கொண்டேன். சிறுகுடியில் நலம் சூழ்ந்து ஒரு மகவை பெற்றேன். நன்று சூழ்க. என் மடியமைந்த சிறுமைந்தன் என்னை மன்னவர் கோல் துணைக்கும் மணிமுடியை சூட வைத்தான். அரியணையில் அமர்ந்த அரசன் என்றே உணரச் செய்தான். 7 கடலும் அலையடிக்கும் 2 நிலத்தை ஆள வைத்தான். விண்ணவரும் வந்து மலர் பொழிந்து வாழ்த்த வைத்தான். மன்னவரில் முதல்வன் என்றே என்னை இருத்தி வைத்தான். அதிகாலை அவன் காலெடுத்து கண்ணில் ஒற்றி விழித்தெழுந்தால் விடியலெல்லாம் புது பொன்னொளி கொள்வதைக் கண்டேன். அவன் உள்ளங்கால் மலரில் உதடு குவித்து முத்துகையில் என் கள்ளமெல்லாம் உருகி கண்ணீராய் வழிவதை அறிந்தேன். அன்னை பால் மணக்க அவள் உடலின் ஒரு துளி போல் அவன் துயிலக் கண்டு அகம் பொங்கி குரல் விழுங்கி நான் நின்ற அந்த முதல் நாளை நினைவுறுகிறேன். அன்றென் நெஞ்சத்திரையின் நுனி பற்றி எழுந்த நெருப்புத் துளி அல்லவா? இன்றன் சிந்தை வெளியெங்கும் கிளை செழித்து நின்றாடும் செந்தழல் வனமல்லவா? எரிமேல் கோளமென சொல்மேல் சொல்லிட்டு அவனை சொல்ல முயன்று எஞ்சிய சாம்பல் துளியெடுத்து நெற்றியில் பொட்டிட்டு நின்றிருக்கும் எளியோன். கண்ணனென்ற ஒரு சொல்லே என்னை கடைத்தேற்ற வைக்குமென்று அறிந்தோன். என்னை வாழ்த்துங்கள் ஆயர்களே. என் 7 மூதாதையரை கைகூப்பி வணங்குங்கள். நீல மலர்குவளை நிலத்தே மலர்ந்ததுவோ, ஆல மணி திரண்டு ஆயர்குடி வந்ததுவோ, கருமேக கீற்றெழுந்து கண்மணியாய் எழுந்ததுவோ, உருக்கொண்டு மண் வந்த வான்நீலம் நீதானோ, உலகாள வந்த மன்னவனே இவன்தானோ, பலகாலம் காத்திருந்த பகலவன் எழுந்தானோ என அகமதிர இசைந்தொழிக்கும் ஆய்ச்சியர் குரவை ஒரு கணமும் அருந்ததில்லை. அவன் வந்துதித்த ஆவணி அட்டமியில் தாளம் இசைத்து கைத்தாளமிட்டு அச்சொற்கள் பாடி புதுத்தளிரும் மலர்கொத்தும் ஏந்தி மஞ்சள் நீர் தொட்டு மண்மேல் தெளித்து அவர்கள் என் இல்லத்தை சுற்றி வருகையில் இரு செவியும் மூடி தலைப்பாக இறுக்கி கண்களை அசைக்காமல் கால் மேல் காலிட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தவன் அல்லவா நான்? எந்த வழி அவர்களை கண்டது? எந்த செவி அவர்களின் சொல் கொண்டது? எந்த மனம் அவர்களாகி என் இல்லம் சுற்றியது? ஆயரே, தோழர்களே, எத்தனை ஆயர் என்னுள்ளே வாழ்கின்றார்கள். கண்ணனை ஒருபோதும் நான் கையில் எடுத்து கொஞ்சவில்லை. அவன் நீல விழியை நேர்கொண்டு நோக்கவில்லை. அவன் கண் முன்னால் என்னை கடுஞ்சொல் தாதனென்றே படைத்திருந்தேன். தீம்பால் பசுபோல என் நெஞ்சம் கணிகையிலும் திமிழெழுந்த காலை போல் உருமவே பயின்று கொண்டேன். என் முன் விழிதூக்கி ஒரு சொல்லும் இளங்குமரன் சொன்னதில்லை. என் பாத பணி செய்து பணிந்து நிற்றலன்றி வேறு செயல் கொண்டு என் முன்னே வந்ததில்லை. எந்தையர் முகம் அவன், என் கழல் என்றே எண்ணியிருந்தேன். கோடி கன்றுகளில் ஒரு கன்றில் தெய்வம் குடியேறும். வெண்முடி மேல் அமர்ந்தவனின் வெள்ளருது வந்துதிக்கும். அதன் கொம்பு கொண்டு அஞ்சும் கொலைச்சிம்மம் என்பார்கள்.
அதன் திமில் கண்டு பின்வாங்கும் மதகளிரு என்றறிவோம். அந்த கால் நடந்து காடு சேராகும், மரங்கள் வளைந்தாடும், நதிகளில் நுரை பெருகும், பெருமலைகள் குனிந்து நோக்கும், நந்தி வந்துதிக்க ஆநிரைகள் பெருகி எழும். அது நடந்த காடெல்லாம் அமுதம் அலையடிக்கும். தெய்வச் சிறுகன்றின் திமிராடல் கண்டு ஆயர் கொடிகொள்ளும் திகைப்பையெல்லாம் நான் அறிந்தேன். வெண்ணை திருடி உண்கிறான் என்பார்கள், இல்லமெல்லாம் புகுந்து கள்ளவினை இயற்றுகிறான் என்பார்கள். உண்ணும் உணவிலே மண்ணெடுத்து போடுகிறான், ஊருணி நீரிலே முள்வெட்டி நிறைக்கிறான். பெண்களின் ஆடை பற்றி எடுத்தோடி செல்கிறான், பேசா சொல்லெல்லாம் பிதற்றும் நாணிலாதான். பிள்ளையென்று இவனை பெற்று பெரும்பிழை செய்து விட்டாய். எத்தனை குரல்கள்! இக்குடியில் நான் கேட்க இனியொரு சொல்லும் எஞ்சவில்லை என்னவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு வகை முறையாடல், அத்தனையும் செய்யும் ஒரு பிள்ளை வேறில்லை. ஆய்ச்சியர் குரல் கேட்டு அஞ்சி ஒளிந்திருப்பேன். இவனை கட்டி வைக்க கயிறில்லை, சிறை வைக்கும் சொல்லில்லை, நான் என்ன செய்வேன்? குதிரை குட்டியை பசு பெற்றால் என்னவாகும் என்று என் குலமகள் வந்து கண்ணீர் வடிப்பாள். எத்தனை கலம்தான் உடையும் ஒரு நாளில், எத்தனை கன்றுகள் கயிறவிழ்ந்து காடேகும், எத்தனை ஆய்ச்சியர் ஆடை இழியும், எத்தனை இளமைந்தர் கண்ணில் மண் நிறையும். இனி தாங்க என்னால் முடியாது. நாளை காடேகும் போது இவனை கையோடு கொண்டு செல்லுங்கள். நான் நிறைந்தேன், இனி எனக்குள் இவனுக்கு இடமில்லை என்பாள். உள்ளே பனியுருக முகத்தில் நெருப்பெரித்து கண்ணா என்றேன். கண்கள் இமை தாழ்த்தி கால்கள் நீக்கி வைத்து வந்து அன்னை உடை பற்றி பாதி உடல் மறைத்து நின்றான். இவள் சொன்னதெல்லாம் உண்மையா என்றேன். ஆம் என்று தலையசைத்தான். அடி சிறுநாயை, செய்வதெல்லாம் செய்துவிட்டு சத்தியம் வேறா என்றேன். அதையெல்லாம் செய்தவன் நான் அல்ல, வேறு கண்ணன் என்றான். நல்ல விடை. ஒருவனை தாங்கவே இவ்வுலகு போதவில்லை, எத்தனை முறை கேட்டாலும் இதையே தான் சொல்லி நிற்பான் என்றாள் என் துணைவி. மூண்ட சிறு சினத்தை மெல்ல அடக்கி, நீயன்றி இங்கே வேறு கண்ணன் யார் என்றேன். 2 கண்ணன் இருக்கின்றான் என்று 3 விரல் காட்டி, முதல் கண்ணன் கெட்டவன், இந்த கண்ணன் நல்லவன் என்று சொல்லி எஞ்சிய ஒரு விரல் நோக்கி சற்றே திகைத்து, இந்த கண்ணன் வானத்திலே என்றான். சொல்லுதிர்த்து ஒளிந்து கொள்ள எண்ணாதே சிறுமூடா, ஆய்ச்சியர் குடம் உடைத்தது யார் என்று அதட்டினேன். வானெழுந்த சுனை போல ஆழம் வரை தெளிந்த விழியிரண்டால் என்னை நோக்கி, அது கெட்ட கண்ணன் என்றான். அவன் எங்கே? சற்றே தலை சொரித்து சிந்தித்து, அங்கே என்றான். கை சுட்டி அவன் காட்டிய இடத்தில் ஒரு நீல வண்ணன் நின்று சிரிக்க கண்டேன். விழிமயக்கா, என் வீண் சுந்தை மயக்கா என்று திகைத்து மெய்ப்புற்று கை நடுங்கி கால் சோர்ந்தேன். திரட்டி என்னை மீட்டு திரும்பி அவனை நோக்கி, அப்படியென்றால் நீ ஒன்றுமே செய்வதில்லையா என்றேன். பால் நுரை போல் சிரித்து கண் மலரில் ஒளி நிறைத்து, தந்தையே, நான் ஒன்றுமே செய்வதில்லை என்றான். மூச்சிழுத்து மனம் மாற்றி மெல்ல சொல் கூட்டி, ஒன்றுமே செய்யாமல் நீ எப்படி இருக்கிறாய் என்றேன். பனி கணக்கும் குவளை மலர் போல் சொல் திரண்ட சிறுமுகத்துடன் என் அருகே வந்து தொடை தொட்டு விழி தூக்கி, தந்தையே, அங்கே நேற்று ஒரு ஆலமரம் கண்டேன். அதில் 2 கிளிகள், ஒரு கிளி போன்றே இன்னொன்று. ஒன்று பழம் தின்று கொண்டிருந்தது, ஒன்று வெறுமே நோக்கி அமர்ந்திருந்தது என்றான். என்ன பசப்புகிறாய், வீண் கதை சொல்லாதே என்றேன். அவனே ஓடிச் சென்று
கன்றோட்டும் கோல் எடுத்து கொண்டு வந்து என் கையில் தந்து, அந்த கண்ணன் தான் அனைத்தும் செய்கிறான், அவனை அடியுங்கள் என்று கை காட்டினான். திரும்பி நோக்க அஞ்சி, நீ அவனை பார்த்ததுண்டா என்றேன். அவனும் என்னை பார்த்ததுண்டு என்றான். இதென்ன பதில் என்று என் நெஞ்சம் குழம்ப, என்ன சொல்கிறாய் என்றேன். எங்கள் இருவரையும் அவன் பார்ப்பான் என்றான். யார் என்றேன். அந்த கண்ணன் என்று வானை நோக்கி சுட்டி காட்டினான். அதற்கு மேல் பேசினால் எனக்குத்தான் அகமழியும் என்றறிந்தேன். பேச்செல்லாம் வேண்டாம், செய்த பிழையேற்று தண்டம் கொள் என்றேன். தங்கள் ஆணை என்று சொல்லி திரும்பி நின்று சிற்றாடை தூக்கி குனிந்த சிறுபுட்டம் காட்டி நின்றான். நீலத் தாமரை மொட்டுகள் 2 மேகம் குழைத்துருட்டிய இரு தளிர்கோலங்கள். என் கையில் நடுங்கியது கோல். போடு, தோப்புக்கரணம் 100 என்று சொல்லி கோளை கூரையில் செருகி வெளியே சென்றேன். பாலருந்தும் கன்றின் கிண்கிணி என சிறுசிறுப்பின் ஒளி கேட்டு கதவருகே நின்று கண் சரித்து நோக்கினேன். ஒன்றே என்று சொல்லி தோப்புக்கரணம் போட குனிந்தவன் கையூன்றி குட்டிக்கரணம் போட்டு புரண்டு விழுந்து எழுந்து நின்றான். வாய்ப்பொத்தி உடல் குழுங்க கண்கள் ஒளிகொள்ள அன்னை சிரித்தாள். 2 என்று சொல்லி அவன் என்னை போல் நடந்த என் கையால் மீசை வருடி என் வழி போல் நோக்கி என் அசைவில் கரணமிட அன்னை சிரித்து அப்படியே அமர்ந்து விட்டாள். 3 என்று சொல்லி அவன் மீண்டும் குனிய அவள் 8 இதழ் குவித்து அவன் செல்ல சிறுகுண்டி மென்சதை மேல் முத்தமிட்டாள். அன்பரே, ஆயர்குடி தோழரே, அக்கணத்தில் ஆணாகி வந்த என் ஆன்மாவை வெறுத்தேன். இவ்வுடலின் மீசையும் புயங்களுமாய் வந்து நிற்கும் என் மூதாதை வடிவங்களை கசந்தேன். உள்ளே சென்று அவள் கூந்தல் குவை பற்றி அந்த வாயில் அடித்து வெறிதீர்க்க விழைந்தேன். என் செல்வ களஞ்சியத்தை, நானேந்தும் செங்கோலை, என் கோட்டை கொடியை, என் சிந்தையின் தழலை பிரிதொருவர் உரிமை கொள்ள ஒருபோதும் ஒப்பேன். உயிர் கொடுத்தும் அதை செறுப்பேன். ஒவ்வொரு தலையறுத்தும் வெறுப்பேன். ஆம், வீண் சொல் அல்ல இது. துடித்தாடும் தடல் போல மைந்தனுக்கு தந்தையாவது என்பது குளிர்ந்துரையும் தடாகமாதலே என்றறிகிறேன். அடங்கா கன்றுக்கு அத்தனாகும் வழி என்பது அடி எண்ணி நடக்கும் பெருந்தமிழ் காலையாவது மட்டுமே. இந்நாட்களில் என்னில் எழுந்த அசைவின்மையை அறிகிறேன். பெருங்களிறு நீரில் செல்வது போல் பேராற்றலுடன் எளிதே ஒழுகுகிறேன். ஆயர்குலத்தோரே, என் விழிகண்டு வினைவலர் பணிவதை காண்கிறேன். என்னுடன் பேசுகையில் உங்கள் சொற்கள் தணிவதை கேட்கிறேன். கப்பநிதி கொண்டு மதுராபுரி சென்றபோது கம்சரும் என் கண்ணோக்கி கண்கள் விலக்கியதை அறிந்தேன். இப்புவியில் என் நிகர் நின்று சொல்லெடுக்க இனி விண்ணளந்தோன் தன் உருமாற்றி வந்தெழுதல் வேண்டும். அவன் அருகமையும் செந்நிறத்தானும் புவி படைத்தானும் கூட என்னை வணங்கியே ஆக வேண்டும். அறியுங்கள், நான் 7 உலகாக்கிய ஒரு பெரும் பொருளை மைந்தன் என பெற்ற மானுடன், அழிவற்றோன், ஆயர்குலத்தரசன், ஆழிபோல் புகழுள்ளோன். அன்றொரு நாள் இதை நான் அறிந்தேன். என் மைந்தன் மண்ணுதைத்து மறைந்தமைந்ததை மூத்தாரை முறை செய்து கொண்டாடும் ஔத்தாணிக நாளென்று நிகழ்ந்தது இது. ஆயர் குலத்தோடு அன்னை பசு ஒன்றோடு மைந்தனை இடையெடுத்து நானும் என் குலமகளும் கழிந்த மலைச்சால சாரலில் குடிகொள்ளும் கருங்கடல் அன்னையை வணங்கச் சென்றோம். கரும்பாறை குகைக்குள்ளே காரிருள் பீடத்தில் பேருருவம் கொன்றிருந்த பேராய்ச்சி பாதத்தில் மலர் சூடி மங்களம் படைத்து வணங்கினோம்.
மைந்தனை அவள் காலடியில் வைத்து குரவை குரலெழுப்பி வாழ்த்திய போது வேல் கை கொண்டு சூரகம் கொண்டு எழுந்த சாலினி ஒருத்தி எழுந்தது அறவாழி. இனிச்சுழலும் அது இந்த யுகம் தழுவி. அவ்வாறே ஆகுக சூழ்க நலம் என்று அருளுரை செய்தாள். அவள் சொற்கள் என்ன என்று நான் உணரவில்லை. அன்று என் மைந்தன் பசித்து கை கால்கள் உதறி அழுதான். அன்னை அவளை அள்ளிக்கொண்டு சென்று முலை கொடுத்து உறக்கினாள். சிறு மழை தூறல் இருந்தமையால் அவனை நாங்கள் சென்ற மாட்டு வண்டியின் அடியில் சேலை துணியால் சிறு தொட்டில் கட்டி படுக்க வைத்தோம். கொற்றவையின் கோயிலில் ஊன் படைப்பும் தீப்படைப்பும் எஞ்சி இருந்தமையால் ஆயர்குடி முழுக்க அவள் காலடியில் நின்றிருந்தது. என் உடலை வழியாக்கி மைந்தனை முதுகால் நோக்கி நின்றிருந்தேன். பூசை ஒளி நடுவே ஓர் அச்சு முறியும் ஒளி கேட்டேன். முன்னின்ற சகடம் ஒன்று முறிந்து சரிவதைக் கண்டேன். ஒன்று முட்டி ஒன்று என்று வண்டிகள் சரிந்து விசையெடுத்து மலைச்சரிவில் உருண்டெழப் போவதை உணர்ந்தேன். கண்ணா என்ற சொல் என் கருத்தில் எழுந்து நாவை அடைவதற்கு முன்பே அங்கு நிகழ்ந்ததை என் சிந்தை அறிந்தது. மைந்தன் தன் இளநீலச் சிறுகாலால் தன் வண்டிச் சக்கரத்தை உதைத்தான். அச்சு உடைந்து வலிகொண்டு கூவி சரிந்தெழுந்து விலகி தன்னை உணர்ந்து திகைத்து நின்றது. பின்னர் தான் தேர்ந்த திசை நோக்கி உருண்டோடியது. அன்னையும் பிறரும் அலறு கூவி அருகணைந்து மைந்தனை எடுத்து மார்போடு அணைக்க நான் மட்டும் விலகி நடந்தேன். சகடம் சென்ற தடம் தேர்ந்து சரிவிறங்கி சென்றேன். தோழரே, நான் கண்ட எதையும் நெஞ்ச குழிவிட்டு நாவுக்கு எடுத்ததில்லை. சகடத்தடம் ஒரு சாட்டை வடுபோல குருதி வரியாக குமிழியிட்டு நீளக் கண்டேன். செங்குருதி ஊறும் சிற்றோடை என அது மரத்தடிகள் உடைத்து கரும்பாறை குவை உடைத்து மழையிறங்கி சென்றது. குளிர்கொண்ட சிறுகுஞ்சென கூசி சிறகணைத்து மெய் நடுங்கி மனம் உறைந்து அதன் வழியே சென்றேன். அச்சகடம் சென்று ஒரு தெளிர்நீர் தடாகத்தில் விழுந்து அலையெழுப்பி மூழ்கி மறைந்தது. அச்சகட வளையமே 1000 அலையாழிகளாக மலர்ந்தெழுந்து வந்தது. ஒன்றுக்குள் ஒன்றாக 1000 இதழ் விரியும் முடிவிலி தாமரை. அதில் 1000 கோடி ஒளிநிழல்கள். ஒவ்வொன்றிலும் எழுந்தமரும் நீல மலர்முகம். நான் கண்டது கனவேதானா? கன்று தேர்ந்து காட்டில் வாழும் ஆயன் விழி சேர்ந்ததுதான் என்ன? வானுரையும் மெய்யா? சொல்லறியா பொருளா? அங்கு நின்று அதை கண்டது இங்கு நின்று இதை சொல்லும் எளியேன்தானா? தோழரே, தோள் தழுவி என் இளமையை அறிந்தோரே, துயர் தழுவி என் முதுமையை அறிவோரே, சொல்லுங்கள். நான் ஆயர்குடி பிறந்த நந்தனென்ற அவனேதானா? அலைச்சுளியின் மலர்வளைய மையத்தில் மலர்ந்து நின்ற நீலத்தாமரை சிறுமொட்டு ஒன்றை கண்டு அங்கே நின்றிருந்தவன் நான். குயிலொன்று புதர் மறைந்து கூவி கூவி ஒரு சொல்லையே காட்டின் குரலாக்கி நிறைக்க கேட்டவன் அவன். கற்றறிந்ததெல்லாம் மறந்து கருத்துரைந்ததெல்லாம் இழந்து முற்றடிந்த மனம் கொண்டு நின்ற பேதை. பின் காலமென்று கூவியது கருங்குயில். காடென்று கூவி கருத்தளித்தது. குளமென்று கூவி நினைவளித்தது. பகலென்றும் இரவென்றும் கூவி அனைத்தையும் படைத்தளித்தது. என் குலம் மீண்டேன். அன்னை மார்பில் மலர்மொக்கு வாய் திறந்து நகைக்கும் மைந்தனை கண்டு அகம் நிறைந்தேன். கை ததும்ப கால் ததும்ப அவன் உடல் நிறைக்கும் உவகை கண்டு உடல் விதிர்த்தேன். அச்சுழி மையத்தில் அலையெழுந்து என் குலமெல்லாம் நிறைந்தது பேருவகை.
ஆனந்தமய பெருஞ்சுழி. ஆயர்குலமெனும் நெற்றியில் நீல நறுந்தொடுகுறி. பனிமலை அடுக்கு மேல் உதித்தெழும் பால் நிலவு. மண்ணை ஒளியாக்கும் விண்ணின் ஊற்றுமுகம். 5 பசுக்களும் பால் கனிந்து பெருகி கலம் நிறைக்கும் சிறுகன்று. முட்டி முட்டி முளை நிகழ்க்கும் அதன் சிறுமுக்கு. மூலாதாரம். முற்றிக்கணியும் முழுமுட்டல். பால். பாலெனும் பெருவெள்ளம். பால்கங்கை. பார்க்கடல். பிரிதொன்றிலாமை. பங்கையத் திருவடி. பன்னீர் தன்துமி. ததும்பா நிறையா பேரொளி பனித்துளி. என்ன சொல்கிறேன் என்றறியேன். சொல்லின்மை என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்று சிறுமழை சாரலில் தோகை சுழன்று சுழன்று அடிக்க எஞ்சிய வண்டிகளில் பெண்டிரையும் பிள்ளைகளையும் ஏற்றி மலையிறங்கி குடிமீண்டோம். காவலராக சிலர் கோலேந்தி முன் செல்ல எண்ணெய் பந்தம் ஏந்தி சிலர் பின்னால் வந்தனர். நடுவே என் மைந்தன் அமர்ந்த வண்டியின் கழிபற்றி நான் நடந்தேன். சகட ஒளியில் காட்டில் துயின்ற பறவைகள் எழுந்து கூவிய சொற்களை கேட்டேன். ஈர இருளில் வௌவால்கள் நீந்திச் செல்வதைக் கண்டேன். பேசிச் சிரித்து வந்தவர்கள் வழிக்களைப்பில் மூச்சு மட்டுமாக சூழ்ந்து வந்தனர். தோள் நழுவி மண்ணில் விழுந்த மேலாடையை எடுக்க கைப்பந்தத்துடன் ஒருவன் குனிந்தான். என்ன ஒளியென்று திரும்பிய நான் மண் தொட்டு விண் உரசி உருண்டு செல்லும் பெருஞ்சகடம் ஒன்றைக் கண்டேன். காடுகள் மேல், மலைப்பாறை அடுக்குகள் மேல், வழிச்சுருள் மேல், வெள்ளருவி கூட்டம் மேல் உருண்டு எழுந்து சென்றது கரிய பேராழி. நெஞ்சு நடுங்கி கழிப்பற்றோடி கண்மூடினேன். அங்குள்ள இருள் வழியிலும் அதுவே உருண்டோடியது. ஆயரே, தோழரே, ஆழி வண்ணம் கண்டவன் அதன்பின் ஆயனாகி அமர்ந்திருக்கலாகுமோ? கால் பதறும் மலை விளிம்பில் காரிருளின் எப்படி நிற்பேன்? ஒன்று செய்தேன். கடுஞ்சொல் தந்தையென என்னை மேலும் இறுக்கி இப்பக்கம் இழுத்து கொண்டேன். இங்கு இதோ இவ்வண்ணம் நின்றிருக்கிறேன். 6 வான் சூழ் சிறுமலர் நிறைவடைந்தது. நன்றி.